நீங்க வந்துட்டு இப்போ வெற்றிமாறன், மாரி செல்வராஜ், ரஞ்சித் இவங்க எல்லாரையும் ஒரு பர்டிகுலர் பேட்டர்னுக்குள்ள நீங்க வந்து அடக்க நினைக்கிறீங்க. அவன் பர்டிகுலர்லாம் கிடையாது. அவன் தான் இங்க வேர்ல்டு வைடு சினிமா பண்ற ஆளு. உன் சினிமா வந்துட்டு வேர்ல்டு சினிமான்றது என்ன? வேர்ல்டு சினிமான்றது என்னன்னு தெரியல உங்களுக்கு. முதல்ல வேர்ல்டு சினிமான்றது இங்க அதாவது என்னுடைய வாழ்வில தமிழ் சூழலுக்குள்ள இருக்கிற வாழ்வில, தமிழ் சூழலுக்குள்ள இருக்கிற நிலப்பரப்பை, தமிழ் சூழலுக்குள்ள இருக்கிற கலையை, தமிழ் சூழலுக்குள்ள இருக்கிற கலாச்சாரத்தை, பண்பாட்டை கொன்மோயிட்டு அதை தெரியாத ஒருத்தனுக்கு படைக்கிறது தான் உலக சினிமா. அதான் உலகம். உலகம் என்பது இன்னொரு உலகத்தை நான் தெரிஞ்சுக்கணும், ஏன் உலகத்தை அவன் தெரிஞ்சுக்கணும். நீங்க பண்ற சினிமா உலகம் ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கிறான், அது கிடையாது உலக சினிமா. எல்லாம் துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ணிட்டு இருக்கிறான், எல்லாரும் கத்தி எடுத்து வெட்டின்னு இருக்கிறான், எல்லாருமே போதைப் பொருள் கடத்துறான், எல்லாருமே வந்து எல்லாம் கெஞ்சா அடிக்கிறான் உலகம் ஃபுல்லா. இதுவா உலக சினிமா? இந்த மாதிரி படம் பண்ணுங்க நீங்க, கண்டிப்பா உலகம் உங்களை போட்டி புகழப்பட ஆராதிக்கும். புரியுதா? அப்போ இந்த மாதிரியான சினிமாக்குள்ள வாங்கன்ற. இப்ப இந்த மாதிரி சினிமா பண்ணக்கூடிய ஒரு ஆளை போட்டு இந்த நீங்க ரசிகர்கள் வந்து கொண்டாடணும். இந்த ரசனை மாற்றத்தை நீங்க ஏற்றுக்குன்னு அதுக்குள்ள நீங்க அதை பழகி பாருங்க, அது அவ்வளவு பிரமாதமா இருக்கும். இவங்க எல்லாமே ஸ்பீடா இருக்கானுங்க, ஸ்பீடா இருக்கான். அதாவது எப்படின்னா லைட்டா சொல்லிட்டு போவாங்க, சும்மா அப்படிலாம் முடியாது. இவனை நோவாதே எதுவும் நோன்பு எடுக்க முடியாது. படைப்பு என்பது என்ன? ஏதாவது ஒரு தனி மனிதனை ஏதாவது ஒரு நல்வழிப்படுத்தணும், அதுதான் படைப்பு. வெகுஜன படைப்பு என்பது இது வந்து சினிமா வெகுஜன படைப்பு, வெகுஜன மீடியா. இங்க ரசிகர்களோட ரசனையே வந்து தவறா இருக்குன்னு சொல்றீங்க சார்? ஆமா, அப்படியா? அதான் அவங்க மேல தப்பு கிடையாது, நீ அந்த மாதிரி மாத்துற. ஓகே, புரியுதா? ஒரு அது மாதிரி மாத்துறீங்க, அது ஆக்சுவலா அது போர் அடிச்சிடும் ஆடியன்ஸ்க்கு. அது போர் அடிச்சிடும்னு வச்சுங்க, அது அடுத்த கட்டம் நகர்ந்துடும். எப்படி இவங்கெல்லாம் வராங்கன்னா அவங்களுடைய போர் அடிச்சு தான் இவங்கெல்லாம் வராங்க.